இந்த வாரம் வர சனிக்கிழமை அன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஆன்சர்ஸ் டு யுவர் இன்சூரன்ஸ் வித் தட் கன்ஃபியூசஸ் யூ வெபினார் இருக்கு. பொதுவாகவே எல்லாரும் இன்சூரன்ஸ் தேவையான நேரத்துல அவங்களுக்கு உதவி பண்றதுல நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அது அவங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, most of the people have misconception over insurance, which is so common. ஆனா இன்சூரன்ஸை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணும். இந்த வெபினார்ல we'll be discussing about why insurance is not an investment and why employer insurance is not enough and why all the policies is in same. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வெபினாரோட லிங்க் இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினார்ல மீட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல தீமேட்டிக் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு முதலீட்டு வழிமுறை. தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இந்த தீமேட்டிக் முறையில் முதலீடு செய்யக்கூடிய ஃபண்ட்ஸை நம்ம சொல்லுவோம். ரிஸ்க்கு அதிகம் உள்ள ஒரு இடம் தீமேட்டிக் ஃபண்ட் அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பரவலான ஒரு புரிதல். பட் சமீப ஆண்டுகள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அதிக ரிஸ்க் இருக்கிற ஃபண்டை வாங்கினா நம்ம அதிக ரிட்டர்ன் பண்ண முடியும். இது புல் மார்க்கெட் உருவாக்கிய ஒரு சிந்தனை. பட் மார்க்கெட் டேர்ன் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட தீம் அல்லது செக்டர்ல பிரச்சனைகள் வரும்போது அந்த ஃபண்ட் சந்திக்கக்கூடிய வீழ்ச்சி கற்பனை செய்ய முடியாது. இயர் 2000க்கு போகும். இயர் 2000ல ஒரு தீமேட்டிக் ஃபண்டு பயங்கர பாப்புலரா இருந்தது. எல்லாரும் அதை மட்டும் தான் வாங்கினாங்க. 2001ல நான் ஒரு ஆட்டோ ஷோரூமுக்கு போறேன் கார் வாங்கறதுக்கு. அப்போ அந்த ஷோரூம் ஓனரை சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த ஷோரூம் ஓனர் எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் காட்டுறாரு, மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போல்லாம் நான் வெறும் ஈக்விட்டி இன்வெஸ்டர் தான், எனக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் பெரிய சம்மந்தம் கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது அவர்கிட்ட 3-4 தீமேட்டிக் ஃபண்ட் இருக்கு. எல்லாமே டெக் ஃபண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஐடி துறை சார்ந்த ஃபண்ட்ஸ். இந்த ஃபண்டு எவ்வளவு பணத்தை இழந்திருக்கும் அப்படின்னு முடிஞ்சா கெஸ் பண்ணுங்க. ஸோ அவர் போட்ட 100 ரூபாய் கணிசமாக குறைஞ்சிருந்தது. பட் அந்த போர்ட்ஃபோலியோவை பார்க்கும்போது அந்த போர்ட்ஃபோலியோ மேலும் இழப்பை சந்திக்கும்னு எனக்கு தோணுது. இப்போதான் சொன்னேன், அவர் ஏற்கனவே எவ்வளோ லாஸ் பண்ணியிருப்பாரு, அவர் போட்ட 100 ரூபாய் என்ன மதிப்பில் இருந்திருக்கும் நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது அப்படின்னு கெஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கெஸ்ஸை எழுதுங்க. இதுக்கும் கீழே அது போகும் அப்படின்னு நான் நினைக்கும் போது அவர்கிட்ட சொன்னேன், இது பார்க்க ரொம்ப சங்கடமாக இருக்குது, நீங்கள் போட்ட 100 ரூபாய் 1 கோடி ரூபா போட்டிருக்காரு, ஏற்கனவே இந்த இடத்துல இருக்கு. பட் என்னுடைய பார்வையில் இந்த 100 ரூபாய் வந்து 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் கிட்ட போய் நிற்குங்க, அந்த அளவுக்கு இது விழும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு காரணம் இயர் 2000ல போன நிறுவன மதிப்பு 100 பிக்கு மேலே. ஸோ ஸ்லோவாக அந்த பி ரேஷியோ இறங்கிட்டே வருது. 2001ல் நிறைய இறங்கிடுச்சு, பட் அதோட நிற்கலை, தொடர்ந்து அது இறங்கிட்டே வந்தது. மார்க்கெட் ஒரு துறை வளர்ச்சி வேகம் குறையும் போது அந்த துறை பற்றின வருங்கால எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டே வரும். அந்த எதிர்பார்ப்புகளை குறைக்கும் போது அந்த துறை சார்ந்த பங்குகளின் நிறுவன மதிப்பை குறைச்சிக்கிட்டே வரும். ஆனால் பாருங்க, லாபம் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த காலகட்டத்தில் நிறுவன லாபம் குறையல, ஆனால் மதிப்பீடு குறையுது. ஸோ ப்ராஃபிட் கூடுது, பி ரேஷியோ குறையுது. நான் ஏன் ஐடி துறையினுடைய ஒரு உதாரணத்தை சொன்னேன்னா, இதே ஐடி துறையை நான் 2011, 12, 13, 14 க்ளோஸாக வாட்ச் பண்ணி எப்போ பி ரேஷியோ என்னோட ரேஞ்சுக்கு வந்ததோ ஒரு 14, 15 வந்தபோது வாங்கிட்டு, மறுபடியும் அது எப்பெல்லாம் பி ரேஷியோ கிட்டத்தட்ட ஒரு 50%லேருந்து 75% வரைக்கும் அதிகரிக்குதோ அப்பெல்லாம் வித்துட்டேன். ஸோ இதே ஐடி துறை சார்ந்த மதிப்பு வந்து ஒரு உச்சத்துக்கு வரும்போது நாங்கள் விற்கிறோம், எல்லாரும் அதுக்கப்புறம் வாங்குறாங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, இந்த ப்ரீவியஸ் சைக்கிளில். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இங்கேருந்து மறுபடியும் விழுமே அப்படின்னு எனக்கு பயம். ஸோ வேல்யூவேஷன் ரொம்ப உச்சத்தில் இருக்கும்போது இதை வாங்கக்கூடாதுங்கிறது என்னுடைய அடிப்படை புரிதல். ஏன்னா நான் லைஃப் ஃபுல்லாக தீமேட்டிக் இன்வெஸ்டராக இருந்திருக்கேன். ஆனால் யாரும் கேட்கலைங்க, எல்லாம் அவங்களே போய் வாங்குறாங்க. அந்த ஸ்கீமுடைய ஏஇஎம் வந்து கிட்டத்தட்ட 10,000 கோடியை கடந்து போயிட்டே இருக்கு, மேலே போயிட்டே இருக்கு. அங்கேருந்து கூட டபுள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உச்சத்தில் வேல்யூவேஷன் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுக்கணுங்கிறது தான் இங்கே பாயிண்ட். அங்கேருந்து கீழே வரும்போது தான் நிறைய பேர் இந்த தீமேட்டிக் ஃபண்டில் மாட்டிக்குவாங்க. இந்த உச்ச மதிப்புலேருந்து ஒரு 10% இறங்கினோடனே சீப்புன்னு வாங்குவாங்க, 20% இறங்கினோடனே இன்னும் சீப்புன்னு வாங்குவாங்க, 30% இறங்கினோடனே இன்னும் சீப்புன்னு வாங்கி எல்லா பணத்தையும் அதில் போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு அந்த தீமே ஒரு ரிஸ்க் ஆகிடுது. ஒரு ப்ராடக்டோ ஒரு நிறுவனமோ ரிஸ்க் இல்லை,
டீம் ரிஸ்க் ஆயிடுது. ஏன்னா நீங்க அந்த டீமுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு மேல அதிகமான பணத்தை கொடுத்துறீங்க. ஒரு செக்டர்ல நீங்க போட்டிருக்கிற காசே உங்களுக்கு அபாயகரமான ஒரு சூழ்நிலை உருவாக்குது. இன்னைக்கு நான் ஏன் இந்த வீடியோல இந்த தீமேட்டிக் ஃபண்டை பத்தி பேச ஆரம்பிச்சேன்னாக்கா, இதை பலரும் உணரணும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி இடத்துல எஸ்ஐபி பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலையில நான் எஸ்ஐபி கூட பண்றத தள்ளி போடலாம், நிறுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே எஸ்ஐபி பண்ணியிருந்தவங்க தொடர்ந்து எஸ்ஐபி பண்ணிக்கிட்டே இருக்காங்க எங்க சிஸ்டம்லையும், ஐடியில். அப்போ நான் என்ன எங்க டீம்கிட்ட சொன்னேன்னா, லாங் டேர்ம் இருக்கிற யூனிட்ஸ்லாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடு. இன்னைக்கு வேல்யூவேஷன் ஹையாக இருக்குது, அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டாக்கா மறுபடியும் இந்த எஸ்ஐபி தொடரும் போது அவங்களுக்கு பிரச்சனை வராது. அதே மேலே விற்றது கீழே வாங்கிடலாம், திரும்பி மேலே போகும்போது விற்றுக்கலாம், தப்பாகாது, நஷ்டம் வராமல் பார்த்துக்க முடியும். இதுதான் என்னுடைய தாட் ப்ராசஸ். பட் அந்த பீக்கில் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த பரிந்துரையை ஏற்கல, அதை நிராகரிச்சாங்க. ஒரு 20% அந்த இன்வெஸ்டர்ஸ் நிராகரிச்சாங்க, 80% சொன்னதை கேட்டாங்க. ஸோ தீமேட்டிக் இன்வெஸ்டிங்ல அவங்க தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட நிறைய இடங்கள்ல பண்ணுவாங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும், மறுபடியும் அவங்க வெயிட் பண்ணி தான் அவங்க விட்ட வாய்ப்பை மறுபடியும் பிடிக்கணும். பட் இன்னைக்கு நான் அந்த எஸ்ஐபியை கூட வேண்டாம் நிறுத்தினதுக்கு காரணம், இந்த துறை எங்க செட்டில் ஆகுதுன்னு பார்ப்போம். எங்க செட்டில் ஆகுதோ நமக்கு நிறுவன மதிப்பு சேஃப் அப்படின்னு தோணும்போது மறுபடியும் அதை பார்க்கலாம். அது வரைக்கும் பணத்தை அங்க போடுறதுக்கு பதிலாக அங்கே விட பெட்டரான ஒரு இடம் இருந்ததுன்னா அந்த இடத்துல போடலாம். இங்கே இப்போ விரட்டி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் முடிவெடுத்தேன். ஸோ இந்த மொரட்டு டவுன்வர்ட் ஆவரேஜிங்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதே சமயத்தில் மொரட்டுத்தனமாக விற்க மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறதுலையும் எனக்கு விருப்பம் இல்லை. பட் இன்வெஸ்டர்ஸ் பெரும்பாலும் செய்யக்கூடிய 2 விஷயங்கள், இந்த முரண்டு பிடிப்பது, முரட்டுத்தனமாக தொடர்ந்து வாங்குவது. இந்த 2 விஷயத்தையும் தவிர்க்கணும். விற்கிற நேரம் வந்தால் முரண்டு பிடிக்கக்கூடாது, எப்போ வாங்கக்கூடாதோ அந்த நேரத்தில் முரட்டுத்தனமாக வாங்கக்கூடாது. இதுதான் தீமேட்டிக் இன்வெஸ்டிங்கில் எல்லா இன்வெஸ்டரும் கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை. நிறைய பேர் தானே போய் இதை அனுபவ ரீதியாக கஷ்டப்பட்டு நிறைய இன்னல்களை அனுபவித்து கற்றுக்கொள்கிறார்கள். என்னை போன்றவர்களும் இதை கற்றுக்கிட்ட விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகள் இதை க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி இது எப்படி நடக்குது, இதில் எப்படி ஜெயிக்க முடியும், இதில் எப்படி தோக்காமல் இருக்க முடியும், இதில் எப்படி தோக்காமல் இருந்து ஜெயிக்கிறத நோக்கி போக முடியும், இது எல்லாம் கற்றுக்கிட்டோம். இந்த பாடங்கள் தான் இன்னைக்கு நான் என்னுடைய முதலீட்டாளர்களுக்கு அனுபவமாக அவங்களுக்கு ஒரு முதலீட்டு வாய்ப்பாக உருவாக்கி கொடுக்கிறேன். இது எல்லாரும் பண்ணலாம், பட் இப்படி தான் பண்ண முடியும். இதுக்கு வேற வழி இல்லை. ஒரு விஷயத்தை எப்படி செய்யணுமோ அப்படி தான் செய்யணும். அதை விட்டுட்டு நான் வேற விதமாக செய்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு அப்ரோச்சில் நம்ம பண்ணோம்னாக்கா ரொம்ப வலியை கொடுக்கும், இன்னலை கொடுக்கும். அந்த இன்னலை தவிர்க்க வேண்டியதான் இன்னைக்கு முதலீட்டில் முக்கியமான ப்ரையாரிட்டி. நம்முடைய ப்ரையாரிட்டி என்ன, நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், எங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த களத்தில் பேசுவோம். பேசிக்கொண்டே இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.